இந்த மட்டன் சிக்கா செஞ்சீங்கன்னா நாக்கு நின்னு பேசுவாங்க. தீபாவளிக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. 1.5 கிலோ ஆட்டு இறைச்சியை கண்ட துண்டமா வெட்டி மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சோடு தண்ணியை சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா பிரஷர் குக் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, மல்லி, பட்டை, சோம்பு, சீரகம், ஜாதிபத்திரி, ஏலக்காய், பூ, கிராம்பு, கல்பாசி, குண்டு மிளகாலாம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடரா அரைச்சி வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெயை ஊத்தி பே லீஃப், பெரிய வெங்காயம் போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி தள்ளிட்டு இஞ்சி பூண்ட பேஸ்ட் கொட்டுங்கோ. அதையும் போட்டு ஒரு விளையாட்டு விளையாண்டிட்டு அரைச்சி சுக்கா மசாலாவை கொட்டி எண்ணெய் லைட்டா பிரியற வரைக்கும் பிரிச்சு மேய்ங்க. வேக வச்ச இறைச்சியை கொட்டி ஒரு தக்காளி பழத்தை போட்டு கூடவே ஒரு கரண்டி மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க. ரொம்ப கொட்டிடாதீங்க, அப்புறம் சும்மா சொன்னேன். வேக வச்ச இறைச்சி தண்ணி இருக்குல்ல, அதை பாதி மட்டும் ஊத்தி நல்லா மீடியம் ஹீட்ல சுண்ட விட்டுருங்க. இது ஒரு 30 மினிட்ஸ் பிடிக்குங்க. பாத்தீங்களா எப்படி சுண்டிருச்சுன்னு? கடைசியா கொத்தமல்லியை போட்டு ஒரு கிண்டி மறுநாள் சாப்பிட்டீங்கன்னா என்ன மறக்கவே மாட்டீங்க. 21 தீபாவளி ரெசிபி போட்டிருக்கேன் இந்த மட்டன் சிக்காவோட சேர்த்து, பார்த்து செய்யுங்க. ஏன்னா ஒரே ஒரு தீபாவளி தான் மொத்த பெண்ட கலந்துருச்சு. என்னோட கொண்டனை இது வரைக்கும் சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் என்னோட இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.